அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ள நடைபெறுகிறதுங்க. இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா பிரதான கட்சிகள் தங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளோடு எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற அந்த தொகுதி பிரிவினைகள்ல ரொம்பவே மும்முரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியில பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல், ஒரு சைலண்டா ஒரு சில மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகிறது. அது அதிகார போட்டியாக இருக்கக்கூடும் அப்படின்னு விவரம் அறிந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. இது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளாக மாறி வந்துட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள அப்படி என்ன ஒரு அதிகார மோதல் ஏற்பட்டிருக்கிறது, அது குறித்த ஒரு விரிவான தகவலோடு இந்த தமிழக அரசியல் களத்துல சூடுபிடிக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தை பற்றிய பல பரபரப்பான தகவலையும் சேர்த்து பார்க்க போறோம். சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் அனல் அடித்துக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் 5 முனை போட்டி உருவாகியும் இருக்கிறது. பிரதான கட்சிகள்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்திலும் இருக்கின்றன. இப்படியான பரபரப்புக்கு நடுவில் என்டிஏ கூட்டணிகள் ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டி சைலண்டாக நடந்து கொண்டிருக்கிறதா. இதை பற்றின பிரத்யேக செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருவதாக இருந்த திட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் நடப்பதையே உறுதிப்படுத்துகிறது. அதே சமயம் அமமுக, டிடிவி தினகரன் மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் மார்ச் 21 டெல்லிக்கு விரைந்து அமித்ஷாவை சந்திக்க சென்றிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தி வருகிறதா. காரணம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை தடுப்பதே தன்னுடைய முதன்மையான அரசியல் வேலை என்று சொல்லி வந்த டிடிவி தினகரன் தற்போது தேஜ கூட்டணியில் இணைந்திருக்கார். ஆனா கூட்டணியில் சேர்ந்தது முதலே எடப்பாடிக்கு மறைமுகமாக குடைச்சலையும் கொடுத்து வருகிறார். தமிழகத்துல இதுவரை திராவிட கட்சிகள் தான் தலைமையேற்று வந்த மரபை உடைக்கும் முயற்சியில் டிடிவி இறங்கியுள்ளதாக தெரிகிறது. நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்துல கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை, நாங்க குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று பகிரங்கமாக அறிவித்தது அதிமுகவின் கூட்டணி தலைமை என்ற அந்தஸ்துக்கே விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்கள்ல தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை அமித்ஷாவிடம் விரிவாக விளக்கி அந்தந்த தொகுதிகளின் வெற்றி கூட்டணிக்கு எவ்வளவு பலம் சேர்க்கும் என்பதை உணர்த்த டிடிவி திட்டமிட்டிருக்கார். அதே பாணியில் வட மாவட்டங்கள்ல பாமகவின் வாக்கு வங்கியை முன்வைத்து அன்புமணி ராமதாசும் அமித்ஷாவை சந்தித்து வருகிறார். இவர்கள் இருவரும் டெல்லி மூலம் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை உறுதி செய்து விட்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியால் எதற்கும் மறுப்பு சொல்ல முடியாது என்பதே இவர்களது வியூகம். அந்த அசைன்மெண்ட் காரணமாகவே பியூஷ் கோயலின் தமிழகம் வருகை தள்ளி போட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. பாஜகவின் இத்தகைய அரசியல் நகர்வுகளும் கூட்டணி கட்சிகளின் தன்னிச்சையான டெல்லி பயணமும் எடப்பாடியை பெரும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியும் இருக்கின்றது. அதே போல பாஜகவின் அழுத்தத்தால் மட்டுமே டிடிவி தினகரன் கூட்டணியிலை சேர்க்க சம்மதித்து எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது கூட்டணி தலைமைக்கே சிக்கல் வந்திருப்பது ஜீரணிக்க முடியலையா. இது குறித்து சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது அதிமுகவின் ஆதிக்கத்தை சிறுமைப்படுத்தி தங்களை முக்கியமான சக்தியாக மாற்றும் அப்படிங்கிறதையும் காட்டிக்கொள்ளும் மற்ற கட்சிகளின் முயற்சியாகவே தெரிகிறது. ஒருவேளை பாஜகவின் அழுத்தம் எப்படியே தொடர்ந்தா எடப்பாடி சில ஆப்ஷன்களை முன்னெடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றதா. முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி தனது அரசியல் ஆளுமையை நிரூபிக்க தனித்து ஆட்சி மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்ற தனது அடிப்படை நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அடிமட்ட தொண்டர்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பது போல தலைமையில் சமரசம் இல்லை என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி டெல்லிக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்பலாம். அதே போல எந்தெந்த தொகுதிகளில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வலுவாக நிற்கின்றதோ
அந்த தரவுகளை அமித்ஷாவிடம் முன்வைத்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை விட்டுக் கொடுக்க முடியாது என வின்னபிலிட்டி கார்டை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர அவர் காய் நகர்த்தலாம். தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் பட்டியல் ரகசியமாக தயார் செய்து வைத்துக்கொண்டு கடைசி நிமிடம் வரை இழுப்பறை நீடிக்க செய்வதன் மூலம் பாஜகவை தன்னுடைய நிலைக்கு கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றால் அதிமுகவினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பாஜகவை தவிர்த்துவிட்டு மற்ற சிறிய கட்சிகளை தனது தலைமையில் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான திராவிட அணியை முன்னிறுத்தும் பிளான் பி அஸ்திரத்தையும் கையில் எடுக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவில் இருக்கார் என தெரியவில்லை என்று தங்கள் கருத்துக்களாக பகிர்ந்து கொண்டிருக்காங்க பலரும். அது மட்டும் இல்லாம தற்போதைய அரசியல் சூழ்நிலைப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரக்கூடிய வேளையில திமுக அதிமுக கட்சிகள் உச்சகட்ட கூட்டணி முடிவுகள்ல மூழ்கி வருகின்றன. இதுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரங்கேறியிருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகர்வு அதிமுக தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் குறைந்த நாட்களே இருக்கின்றன. இந்த நிலையில் செட்டில் ஆகிவிட்டது என நினைத்த திமுக கூட்டணியிலேயும் இன்னும் சலசலப்பு சத்தம் ஓயவில்லை. கம்யூனிஸ்டுகள், விசிக மற்றும் மநீம ஆகிய கட்சிகள் அதிக தொகுதிகள் கேட்டு அடம்பிடித்து வருகின்றனர். தவாக வேல்முருகன் கூட்டணியை முறித்து கொண்டார். திமுகவில் இந்த கூத்து என்றால் தமிழகத்தில் தேஜ கூட்டணிக்கு யார் தலைமை என்பதிலேயே இன்னும் குழப்பம் தீர்ந்த பாடில்லை. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதற்காக இன்று அதாவது மார்ச் 21 சென்னை வருவதாக இருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த திடீர் மாற்றம் வெறும் தற்செயலானது அல்ல. இதற்கு பின்னால் ஒரு நுணுக்கமான அரசியல் கணக்கு இருப்பதாகவே டெல்லி வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்துவிட்டு திரும்பிய எடப்பாடி பழனிசாமி இன்று பியூஷ் கோயல் வந்ததும் தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்டு நிம்மதியாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கலாம் என திட்டமிட்டிருந்தாராம். ஆனால் அவரது கணக்கை தவிடுபொடியாக்கும் வகையில் பியூஷ் கோயலின் வருகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அதே நாளில் டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருப்பதுதான். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அதே போல டிடிவி தினகரன் தனது குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதோடு தமிழகத்தில் கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை என்று பகிரங்கமாகவே பேச தொடங்கிவிட்டாராம். இது அதிமுகவின் தலைமை என்ற அந்தஸ்துக்கே நேரடியாக விடுக்கப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள்ல தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை அமித்ஷாவிடம் விளக்கி அங்கிருக்கக்கூடிய முக்கிய தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதில் டிடிவி மும்முரமாகவே உள்ளாரா. மறுபக்கம் வட மாவட்டங்களின் வாக்கு வங்கியை முன்வைத்து அன்புமணியும் டெல்லியில காய் நகர்த்தி வருகிறார். இவர்கள் இருவரும் டெல்லி மூலம் தங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை உறுதி செய்துவிட்டால் பின்னர் எடப்பாடி பழனிசாமியால எதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது என்பதுதான் இவர்களது வியூகமாம். பாஜகவின் இந்த மறைமுக அழுத்தம் எடப்பாடி பழனிசாமியை பெரும் அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கிறதாகவே தெரிகிறது. வேறு வழி இல்லாமல் டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைக்க ஒப்புக்கொண்ட நிலையில் தற்போது தனது அதிகாரத்தையே டெல்லி கேள்விக்குறியாக்கியிருக்கிறதையும் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளோ ரசிக்கவில்லை. நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் மேடையில் அதிமுக தான் தலைமை என்று சொன்னாலும் நடைமுறையில் நடக்கும் விஷயங்கள் மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் சட்டை என்னுடையது என்ற வரிகளைத்தான் நினைவூட்டுவதாக உள்ளதா. மொத்தத்தில் இது அதிமுகவை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பாஜக நடத்தும் ஒரு உளவியல் போர் என்றே சொல்லலாம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளின் இத்தகைய அதிகார போட்டிகள் களப்பணியில் தொய்வை ஏற்படுத்தக்கூடும் என்றே தெரிகிறது. டெல்லியில் நடக்கும் இந்த ரகசிய அசைன்மெண்ட்டுகள் எடப்பாடி பழனிசாமியின் கரத்தை வலுப்படுத்துமா அல்லது பலவீனப்படுத்துமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். இருந்தாலும் நாமளும் இந்த விஷயத்துல சற்று பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும். அது மட்டும்
இல்லாமல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் குக்கர் சின்னத்திலேயே அமமுக வேட்பாளர்கள் போட்டியிட வேண்டும் என்பதை டிடிவி தினகரன் அழுத்தமாக சொல்லியதாக தெரிய வந்திருக்கிறது. அதிக தொகுதிகள் பெறுவதில் டிடிவி தினகரன் பெரிய ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் இரட்டை இலை சின்னம் வேண்டாம் என்று டிடிவி தினகரன் தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்யும் முடிவில் அமித்ஷா இருக்கிறார். இதற்காக நேற்று முன்தினம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி இடையிலான ஒரு முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பிலேயே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காரு. பாஜக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளை தவிர்த்து ஏனைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வேண்டும். அப்படி இரட்டை இலை அதிக தொகுதிகளில் போட்டியிட்டா அதிமுக வெற்றி உறுதியாகும் என்று கூறியிருக்கார். இதனால் அமித்ஷாவும் சம்மதம் கூறியிருக்கிறார்.